இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் முடிந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான போர் 2 ஆண்டுகளை கடந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் எகிப்தில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் கையெழுத்தாக உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், எகிப்து ஜனாதிபதி அப்தல் ஃபத்தாஹ் அல்-சிசி ஆகியோரின் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் உட்பட 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரெஸும் கலந்து கொள்கிறார். இதற்காக ட்ரம்ப் சில மணி நேரங்களுக்கு முன்னதாக இஸ்ரேல் வந்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உள்ளிட்டோர் ட்ரம்புக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். தொடர்ந்து நெதன்யாகுவுடன் ஒரே வாகனத்தில் ட்ரம்ப் இஸ்ரேல் நாடாளுமன்றத்திற்கு சென்றார். அங்கு அமர்ந்திருந்த பலரும் ட்ரம்பின் அமைதியின் தலைவர் என்று எழுதப்பட்டிருந்த தொப்பிகளை அணிந்திருந்தனர். அதற்கு முன்னதாக இஸ்ரேல் பத்திரிகையாளர்கள் ட்ரம்பிடம் ஹமாஸுடனான இஸ்ரேலின் போர் அதிகாரப்பூர்வமாக முடிந்துவிட்டதா என்று கேட்டதற்கு அவர் வெறுமனே ஆம் என்று பதிலளித்தார். போர் நிறுத்தம் கையெழுத்தாக உள்ளதை அடுத்து ஹமாஸ் வசமுள்ள 7 இஸ்ரேல் பிணை கைதிகள் இன்று காலை விடுவிக்கப்பட்டுள்ளனர். அதன் பின்னர் மீதமுள்ள 13 பிணை கைதிகளும் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். பதிலாக இஸ்ரேல் சிறையில் உள்ள கைதிகளை விடுவிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. காசாவில் போர் முடிந்துவிட்டது என்ற ட்ரம்பின் கருத்தை ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஆசிம் காசிம் வரவேற்றுள்ளார். காசா மீது இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்காமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு மத்தியஸ்தர்களையும் சர்வதேச நாடுகளையும் வலியுறுத்தியுள்ளார்.